எல்லாருக்கும் வணக்கம். ஆத்திச்சுடி யாரோ ஒருத்தருக்காக சொல்லப்பட்ட தனி மனித கருத்து அப்படிங்கிறது இல்லை. அது பொதுவாக ஒரு சமூகத்தை வளர்ப்பதற்கான அடிப்படை விஷயமாக கூட எடுத்துக்கலாம். 11 ஓதுவதொழியேல் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்திச்சுடி வரி. இதனுடைய அர்த்தம் ஓதுவது, படிப்பது, ஒழியேல் என்னைக்கும் கைவிட்டுடாத, ஒழிச்சிடாத. இதற்கு முன்னாடி இதே போல அர்த்தமுள்ள இன்னொரு ஆத்திச்சுடி வரி எண்ணெழுத்து ஈகழேல். அது போல தான் ஓதுவது ஒழியேல். வரிக்கு வரி இந்த ஆத்திச்சுடியில் சொல்லப்படுறது நம்ம வாழ்க்கையில் பள்ளிக்கூடத்தில் முதல் பாடமாக தமிழில் இதை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும். இந்த ஓதுவது ஒழியேல் என்றைக்குமே படிப்பை நிறுத்திடக்கூடாது. நான் கற்றது போதும் என்று என்னைக்காவது தோணி அதை நிறுத்திட்டோன்னு வைங்களேன், அது ரொம்ப தவறாயிடும். படிப்பு அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிக்கிறது இல்லை, நம்ம இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. படிப்பை நிறுத்துறதுங்கிறதுக்கு காலமே கிடையாது. காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. பாடம் படிப்பது மட்டுமல்ல படிக்கிறது, வாழ்க்கையை கூட. உதாரணம், இப்போது நம்ம ஆஃபீஸ் சினாரியோ எடுத்துக்கோங்க. ஆஃபீஸில் 2 பேர் வேலை பார்க்குறதா இருக்கட்டும். அதில் ஒருத்தர் நினைக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் போதும், இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சி படிக்கிறத நிறுத்திடுறார். இன்னொருத்தர் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறார். காலங்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது. ஒரு நாள் தினசரி படிச்சுக்கிட்டே இருந்தவருக்கு அடுத்த நிலைக்கான உயர்வு, அடுத்தடுத்த நிலைக்கான வாழ்வு, இப்படின்னு அவரோட வாழ்க்கை மாறிக்கிட்டே போச்சு. அதே இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும், இனிமேல் படிக்க வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சவர் அதுக்கப்புறம் உயரவே இல்லை. ஸோ படிப்புங்கிறது என்றைக்குமே நிறுத்திடக்கூடாத ஒரு விஷயம். அதனால் ஓதுவது ஒழியேல். இதே இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். என்னைக்கு ஒருத்தர் படிப்பு வேண்டான்னு நிறுத்துறாரோ, அந்த படிப்பு வேண்டான்னு நிறுத்தும் போது அது அவரோட நின்று போகிறதில்ல, அவரை நம்பி இருக்கிற அவருடைய சமூகம் அவரை பின்தொடர முடியாமல் போயிடும். அதனால் படிப்பு வெறும் பாடப்புத்தகங்கள் மட்டுமில்லை, அறிவு சார்ந்த நூல்கள், அறிவை நமக்கு அளிக்கக்கூடிய எந்த புத்தகமாக இருந்தாலும், எந்த அறிவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை முடியும் வரைக்கும் படிக்கிறதுக்கு எல்லையே கிடையாது, வயதும் கிடையாது. ஓதுவது ஒழியேல். மீண்டும் அடுத்த ஒரு ஆத்திச்சூடி வரியோட, அதனுடைய அர்த்தத்தோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.